மகிழ்ச்சி. திருமணத்திற்கு முன்பு முதல்ல திருமணம்னா என்ன? ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைஞ்சாதாங்க அது திருமணம். குலம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து 10 நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு 3 நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாவதுதான் திருமணம் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில ஆணுக்கு மகிழ்ச்சி இருக்குதா இல்லைன்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலே சமையல் சரியில்லை, கலாச்சாரம் சரியில்லை, பண்பாடு சரியில்லை, மாமியா மருமக சண்டை, அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்குறார். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வரதட்சணையே நான் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மகன் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். வரதட்சணை வாங்கலன்னு சொல்லக்கூடிய ஆண்மகன், தாத்தா நிஜமாவே வாங்கலையா? வாங்கல, ஒரு பெரிய கைத்துல கொடுக்கலாங்க அவருக்கு. அட்டகாசம் அட்டகாசம். பாட்டிட்ட கேட்டாதான் தெரியும். பரவாயில்ல, இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தூக்கியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்காங்க. வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்கிறாங்க. வாலிபத்துல வழுக்க விழுந்த பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனை பொண்ணுங்க தயாரா இருக்கிறாங்கிறதா எங்களுடைய கேள்வி. பத்தியா, பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தறல் கொடுக்கிறார்கள். எங்க பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும், கார் வச்சிருக்கணும், பங்களா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களின் மனசு எச்சதாங்க. என்றைக்கு பணம் சார்ந்து இல்லாமல் மனம் சார்ந்து திருமணம் நிச்சயிக்கப்படுதோ அன்னைக்கு தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். அது வரைக்கும் ரொக்கத்துல தான் நிச்சயிக்கப்படும். இப்ப நம்ம சமீபத்தில் ரிதன்யா விஷயத்தை நம்ம பார்த்தோம். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு காரு எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பெண்ணோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. நான் ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா சமையல் உங்களுக்கு அடி கன்ஃபார்ம். அடுத்து அம்மா சமையல் வேற, அம்மா சமையல் வேற. என்ன அவர் இப்பதான் அவர் பொண்டாட்டி தேட போறாருங்க. போய் கேட்டு வருண்டி, அவன்கிட்ட போய் கேட்போம் எந்த சமையல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? அண்ணா அம்மா சமையல். ஒரு ஓட்டு கூட பொண்டாட்டி இல்லை, அனாதையா நிக்கிறீங்க. மேடையில அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? ஆஹா, ஒரு ஓட்டு பொண்டாட்டிக்கு வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால ஒரு பிரஸ்ஸா ஒரு சந்தோஷமா அவர் சொல்லுவாரு. அப்படியா? எங்க இருக்கிறாங்க அப்புறம் கொடுத்து வைத்தவர்கள். ஆனா ஒண்ணு சொல்றேன், இங்க நல்ல ஊரு முந்தானத்து பரமக்குடியில பட்டிமன்றம் இதே மாதிரிதான் கேட்கிறேன். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படார் இருந்துச்சு, வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல உண்மையிலேயே. ஆனா சமையல்ங்கிறது முதல்ல எப்படி இருக்கணும்? உண்மையில நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூங்க பார்க்கலாம். உப்பத்தூரா இருக்கட்டும், இல்லாட்டி சென்னை வாழ்ல இருக்கட்டும், நல்லா சமைப்பேன். நிச்சயமா 2 பேர் இல்லை, இந்த கையை அவர் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. சம்திங் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வருது. 1 2 எங்க மஞ்சள் சிலக்கா தூக்கி இருக்கிறாங்க. 4 5 6 7 பேர் நல்லா சமைப்பாங்க. நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். ஐயோ, எனக்கு இவ்வளோ ஓட்டு பிக் பாஸ் பார்த்துருக்க மாட்டாங்க போலயே. பரவாயில்லம்மா பாஸ், உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலே நான் நல்லா சமைப்பேங்க்கா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனலை பாருங்க. சமையல் கிளாரிஃபிகே. ஐயோ, அண்ணன் வேற ஜூம் வைக்கிறாரு. இதை பார்த்துதான் உண்மையிலே நல்லா சமைப்பேன். உண்மையிலே எனக்கும் ஆனா என் வீட்டுக்காருக்கும் போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டாருக்கா. சரி சப்பாத்தி தானே கேட்குறாரு. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ப்ரோக்ராம்ல சப்பாத்தி சுட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேங்க்கா. இன்னும் வைக்க கூடாதா? என்னங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இதுக்கே இப்படின்னா சப்பாத்தி அப்படியே நீங்க இந்த ரசத்துல முக்கிய இந்த தயிர்ல எல்லாம் தொட்டு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. போன வாரம் இப்ப சம்மர் சீசன் முடிஞ்சிச்சுல, போன வாரம் என்ன வச்சேன் தெரியுமா? ஏப்ரல் மேல தர்பூசணி சட்னி வச்சங்க. இதுக்கே ஓனா. அதுக்கு முந்தின வாரம் என்ன வச்சேன் தெரியுமா? நொங்கு சாம்பார் வச்சங்க. அவர் நினைக்கிறாரு இதுக்கு நம்ம பொண்டாட்டியே பரவாயில்லடா. உண்மையிலேங்க ஏங்க சமையல் எப்படி இருக்கணும் தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்னு இருப்பார். எங்க விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு படம், நீங்க ஒரு காட்சி நான் பார்த்தேன், அது நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. விஜயகாந்த் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அவரும் அவருடைய அம்பிகா நடிச்சிருப்பாங்க. அதுல அழகா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, என் சமையல் நல்லா இருக்காங்க அம்பிகா கேட்கும். அதுக்கு விஜயகாந்த் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னா வேலைக்காரி போதுமாம்மா, எதுக்குமா பொண்டாட்டி அப்படின்னு கேட்டிருப்பார்.
யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருந்து அந்த பரிமாறக்கூடிய அந்த மனைவிங்கிற ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஏங்க குமாப்பட்டி இல்லங்க கோவில்பட்டிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, வட்டியில் சோறு இருக்கு, வறுத்து வச்ச மீன் இருக்கு, தொட்டுக்கொள்ள கொஞ்சம் வாடி, வட்டியில் சோறு இருக்கு, வறுத்து வச்ச மீன் இருக்கு, தொட்டுக்கொள்ள கொஞ்சம் வாடி, அப்படியே குத்துறவருக்கு பாடி, நான் சொந்த மண்ணு சொல்லிக்கமோ சொந்த மண்ணு சொல்லிக்கமோ, ஒன்னா விட்ட வேற இது யாரு, என் கண்மணியெல்லாம் ஊரு, நான் சொந்த மண்ணு சொல்லிக்கமோ சொந்த மண்ணு சொல்லிக்கமோ, ஒன்னா விட்ட வேற இது யாரு, என் கண்மணியெல்லாம் ஊரு, என் கண்மணியெல்லாம் ஊரு, வட்டியில அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை விஷயமா இருக்கும். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிற, சமையல் கேட்டனா அப்பாவி வர்க்கம் ஆண் வர்க்கமா பெண் வர்க்கமா? நாங்க தாங்க அப்பாவின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல கொடுங்க பார்க்கலாம். நான் தாங்க அப்பாவி. இந்த புருஷனை கட்டி சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு? அவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்றேன், அப்பாவி வர்க்கம் ஆண் வர்க்கம் தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாளாவது மனுஷன் நிம்மதியா ரெஸ்டா தூங்க முடியுதா? திங்கக்கிழமை திட்டு வாங்கி, செவ்வாய்க்கிழமை செருப்படி வாங்கி, புதன்கிழமை பஞ்சராகி, வியாழக்கிழமை வெறுப்பாகி, வெள்ளிக்கிழமை வீணா போய், சனிக்கிழமையை சமாளிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் நாசமா வர்க்கம் இருக்குன்னா சத்தியமா அது அப்பாவி ஆண் வர்க்கம் மட்டும்தான். ஆண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமாங்க? அலங்காரம் அகங்காரம் இது ரெண்டும் இல்லாத பெண்களைத்தான் ஆண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா, அது அன்னைக்கே பாட்டுல சொன்னா. அதெல்லாம் இல்லாம இருந்தா நாங்க வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி, 30 தடவை அநீதி, 80 ரூபாய் போட கேட்ட குடும்பத்துக்கே அணி பாதோ பிடிவாதோ கூடாது, வகையெல்லாம் பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் பாதோ பிடிவாதோ பண்ணக்கூடாது. ஆனா அந்த ஐயாலாம் திருமால் குளத்துக்கு போயிட்டார். அப்படியே படுத்திருந்தே எங்களுடைய பட்டிமன்றத்தை காட்டு ஆகா ஆகா அங்கிருந்து மெட்டு கட்டிக்கிட்டே ஒரு மெட்டை போடுறாரு, ஆகா ஆகாங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ரசிகர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா உப்பத்தூர்ல. அருமை அருமை. உடனடியாக நேரத்தின் அருமை கருதி இல்லைங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்பு அல்ல, திருமணத்திற்கு பின்பே என்று பேசுவதற்காக திருமணமாகாத பொண்ணு நர்மதா வந்திருக்காங்க. ஒரு பெரிய அரை நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்ன மகிழ்ச்சி, நீ கல்யாணமே ஆகல, கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சின்னு சொல்ல போறாங்கன்னு பாத்துடலாம். நடுவர்களே, எதிரணியில இருந்து அவங்க வந்து பேசினாங்க. ஆமா, மொத்த குரலே அவ்வளவுதானா வருமா? அவ்வளவுதான் நடுவர்களே. எதிரணியில இருந்து அவங்க வந்து வயசுல மூத்தவங்க, முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, அவங்க இவ்வளோ சொல்லவே இல்லை. முதியோர் பென்ஷன்ல அதுக்கும் மேல ஒரு கேட்டகரி இருக்கா? முதியோர் அப்படி முதியோரே போதுமா? முதியோரே போதும். அவர் வந்து இவ்வளவு வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா, இந்த ஊர்ல யாராவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா நமக்கு அப்படி ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம் தானே, விவரமான பிள்ளைங்கிறது அப்படி கொடுப்பாங்களா? அதனால அந்த பக்கமே நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, சென்னைக்கு பஸ் இப்படி வர சொன்னீங்கன்னா நான் அப்படி கிளம்பி போயிடுவேன். கிளம்ப போறியாமா? பேமெண்ட் எதுவும் வேண்டாமா? இல்ல எதுவுமே வேண்டாம். இவர் பேசின பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஆனா இவர் பேசின பேச்சுக்கு எதிரில உட்காந்துருக்காங்க பாரு மஞ்சப்பட அக்கா, எழுந்து வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பதில சொல்லிட்டு போயிடணும். நானு அந்த அக்கா ஒரு அக்கா இஞ்சி வந்தா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அதுக்கு தமிழ் வணக்கம் சொல்லிடலாமா? உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே, தெள்ளு தமிழ் தம்மாங்கு பாடிடுதே தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளு தமிழாகிய தமிழனும் என் செல்ல குட்டிகளுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி, என்ன மாதிரியான ஒரு ஊர்ல என்ன மாதிரியான ஒரு சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, என்னென்னமோ பேசிட்டு போயிருக்காரு. நான் நினைக்கிறேன் நடுவர்களே, எதிரில் இருக்கக்கூடிய அந்த முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடிய மருந்தடிக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதருக்கு ஆக மொத்தம் இந்த பிள்ளை ஸ்கிரிப்ட் எழுதுனால இல்லையோ, முதியோர் பென்ஷன்லையும் அந்த மருந்து அடிக்கிறத மட்டும் தெளிவா எழுதிட்டு வந்திருக்குது. ஆமா, மருந்த குடிக்கிறேன் அந்த மருந்த குடிக்கக்கூடிய மாமனிதருக்கு நம்ம இலியானா மாதிரி ஒரு பெண் பார்த்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மன்றத்தின் முன்பாக மன்றாடி கேட்டு கொடுக்குறேன். இலியானா மாதிரியா? ஆமா, ஏற்கனவே பொண்டாட்டி என்ன பண்றதுமா? அதை எங்கேயாவது தூக்கி போடுங்க. அவர் தான் சொல்லிட்டாருல்ல, நாளை காலையில வீட்டுக்கு போகும்போது நான் இன்ஃபர்மேஷன் லெட்டர் மூலமா பாஸ் பண்ணிட்டு போறேன். இவ்வளவு நேரம் இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருச்சுன்னு நினைச்சீங்க? நீங்க பேசுனது பூரா செல்போன்ல ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கு. நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு அவ்வளவுதான் தெரியல, முடிஞ்சு போச்சு. இலியானா இருக்கு, இவருக்கெல்லாம் இலியானா கேக்குது. சார் என்னமோ அமிதாப் பச்சன் மாதிரி அழகா இருக்காரு நினைப்பு போல.
அப்படி ஒரு பார்த்த உடனே 10 மணி விழுந்துரும். அப்படி ஒரு அழகுல இருக்கிறோம் இல்ல சார். கேட்டா எங்களை எல்லாம் குண்டா இருக்கும்னு என்ன ஒரு தைரியம் இருந்திருக்கணும். நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி, நாக்க புடுங்கிட்டு கூட கேளு. கேக்குறேன். வந்ததுல இருந்து பொண்ணுங்கன்னா குண்டு 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 என்ன பிரச்சனை? பொண்ணு முதல்ல மண்டா இருக்குதான்னு பாருங்க. மண்டா இல்லாட்டி பரவாயில்ல, குண்டா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். சரி, குண்டா இருக்கிற பொண்ணு உங்களுக்கு வரக்கூடிய குண்டா இருக்க பொண்ணுங்க கியூட். இது எந்த கோனார் புக்ஸ்ல எழுதலையே. நம்ம 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு தெரியும் நடுவர்களே. நம்ம 10ஓட அவுட் இல்ல. என்னங்க அவங்க நமக்கு தெரியாது. அப்ப நான் கியூட் இல்லையா? நீங்க கியூட். அதுக்காகவே போய் நான் 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு நானும் கியூட் ஆகி காமிக்கிறேன். நடுவர் அவர்களே, குண்டா இருக்கிற பிள்ளைகளை தான் பிடிக்கும். எங்க ஒல்லியா இருக்க இலியானாவுக்கோ இல்ல சிக்கன் இருக்க சிம்ரனுக்கோ கோயில் கட்டினாங்களா? ஆனா குஷ்புக்கு கோயில் கட்டினாங்களா இல்லையா? ஆக மொத்தம் பட்டிமன்ற தலைப்பையும் இந்த பிள்ளை மாத்திருச்சுங்க. யார் குண்டானவர்களா ஒல்லியானவர்களா? சார் இவர் என்ன? ஆனா 2 பேருமே பிரச்சனை நம்ம நாட்டுல உண்டு. குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்குதான்னு கேக்குறான். ஆமா. ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குதான்னு கேக்குறான். கோவமா இருந்தா பிரஷர் இருக்குதான்னு கேக்குறான். சரி, எதுவுமே பண்ணாம சிவனேன் இருந்தா எதுவுமே பண்ணாம இருக்கல, உனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையானா நம்மளே கேக்குறான். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, எப்படி இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவர் சொன்ன பிரச்சனையில பெரும் பிரச்சனை குண்டு குண்டுன்னு சொன்னோன்னே எங்களுடைய தன்மானத்தை எப்படி தாட்டி எழுமணமா இருந்ததுனால இந்த ஆர்குமெண்ட் இங்க வைக்க வேண்டியதா போயிடுச்சு. கண்டிப்பா, நிச்சயமா, கண்டிப்பா. ஏன்னா இவர் வந்ததுல இருந்து சொன்னார், நம்ம எல்லாம் என்னமோ நம்ம கட்டின புருஷனை என்னமோ கொத்தடிமை மாதிரி நடத்துற மாதிரியும், ஆடா புருஷா போடா புருஷா இந்த வாடா இன்ஸ்டார்ல அப்படி கூப்பிட்டு இருப்போமா? அவரு அவர் வேற விஷயத்துக்காக போறாரு நடுவர்களே. அப்படி ஏதாவது மரியாதை இல்லாம நம்ம கூப்பிட்டு இருப்போமா? இல்ல மரியாதை இல்லாம ஒரு நாள் பேசிருப்போமா? இல்ல புருஷனை பேர் சொல்லி ராச கோபால் அப்படின்னு கூப்பிட்டு இருப்போம். அதான் கூப்பிட்டியம்மா. அப்போ இல்ல இங்க நம்ம கேட்டுடலாம். சரி, இங்க திருமணமான பெண்கள்லாம் உப்பத்தூர்ல உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? நீ உண்மையை சொல்லுங்க, நான் இருக்கிறேன். ஏதாவது பேசினா மருந்து அடிச்சு விட்டுருவோம். நீங்க ஒண்ணு பயப்படாம சொல்லுங்க. அட பாவி, அன்னபாரதி பட்டிமன்றத்தை மருந்து அடிக்கிற பட்டிமன்றமா மாத்தி வச்சிருக்குது இந்த பிள்ளைங்க எல்லாம். கல்யாணமான பெண்கள் உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்கன்னு கேளுங்க உங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம். முன்னாடி தண்டம் முண்டம், வீணா போன தண்டம், அதுக்கப்புறம் என்ன தட்ட சோறு, இந்த மாதிரி பல வகையான பல வெரைட்டியான பேர்கள் டைரக்டாவே அவரை திட்டி இருக்கலாம். சரி, இருந்தாலும் நான் வந்து அவர் பாளையங்கோட்டை பண்ணினோம் சாத்தான்குள்ள சைத்தானோ சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா? ஆனா அவர் சொன்னதாங்க நாங்க திருப்பி சொல்றோம். இங்க நம்ம கேட்டுருங்க. இங்க உள்ள பெண்கள் அத்தானு கூப்பிடுவீங்களா? இல்லையா? மாமானா மாமா ஏங்க குமா பட்டிங்க அப்படி கிடையாதுங்க. வேற எங்க எப்படி கூப்பிடுவீங்க? எல்லாரும் மாமான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? எஸ். ஒரு மண்ணும் கிடையாது. ஐயோ, மாங்காய் மடையன்னு அர்த்தம். அதுவும் ஒரு செல்லமான கொஞ்சல் தானே. பதிலுக்கு ஆண்கள் உங்களை பத்தி பேபி பேபின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பேயே பிசாசேன்னு அர்த்தம். எல்லாமே ஒரு எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாமே ஒரு ஊழலுக்குரிய வார்த்தைகள். ஊழலுக்குரிய வார்த்தைகள். ஓஹோ. இப்ப நானே உங்களை பார்த்து சீ போடி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னடி சொன்ன? இதுவே மாமா பின்னாடி இருக்க மாமா வந்து அழகா பார்த்துட்டு சீ போடி அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் சொல்றாரு டெய்லி. பட்டிமன்றத்துக்கு போடி நான் ஃப்ரீயா இருக்கேன். அந்த போடி இல்ல நடுவர்கள், இது வேற போடி. சரி, எங்களுடைய பட்டிமன்றத்தை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுங்க, அவங்க எல்லாம் வந்து கணவர்மார்களை கண்கண்ட தெய்வமா வணங்கக்கூடியவர்கள். நம்பிராதீங்க. இந்த மாதிரி பையனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? மனைவி கணவனை கண் கண்ட தெய்வமாக பார்த்தால் இது எந்த காலம்? இது திருமணமான ஆரம்ப காலம் சார்னு எழுதி வச்சிருக்கான். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அன்றைக்கானாலும் இன்றைக்கானாலும் அவங்க வந்து வீட்டுக்கார மத்தவங்க முன்னாடி விட்டே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி மரியாதை கொடுத்து மட்டும் தாங்க பேசுவான். மரியாதையை கெடுத்து பேசவே மாட்டாங்க. உனக்கு ஒரு தனி கேங் வச்சிருக்கோம்ல, வர 50 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். 50 ரூபாயா? உன் பேமெண்ட்டை விட அதிகமா இதுக்கு செலவழிச்சிட்டு இருக்க பாத்துக்கோ. வந்த உடனே நம்ம கணவர்களை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? அதுல பாட்டுல கூட அழகா சொல்லிருப்பாங்களே, நீங்க அடிக்கடி பாடுவீங்களே, அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் சென்றலடிக்கும் தோட்டத்திலே பூத்திருக்கும் முல்லை செத்தானே சக்கர கட்டி ராசாத்தி மனச வச்சு காப்பாத்தி சக்கர கட்டி மேனியில நான் சாஞ்சிக்கவா சொல்லுங்க ராசி. அந்த பாட்டா நீ பாட போற? அந்த பாச்சு மாதிரி உனக்கெல்லாம் உடனே கன்ஃபார்ம். என்னது மருந்து கல்யாணம்? நான் வேற இவரு கூட சேர்ந்து மருந்து அடிக்கிறதாங்க மைண்ட்ல கிராஸ் ஆகுது. ஆனா உண்மையிலே நர்மதாவா போன வாரம் பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். எஸ், உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. போன வாரம் பொண்ணு பார்க்க வந்தேன். அக்கா, நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தா என்னக்கா பண்ணுவீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு காஃபி டம்ளர் எடுத்து போய் கொடுத்து வெக்கம் மானம் அச்சம் மடம் எல்லாமே
இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்னது? புருஷன் அந்த மாப்பிள்ளை தனியா கூட்டு போய் போட்டு அடி அடி கும்முன்னு கும்மி இருக்கு. பதறிட்டாரு அவரு. ஏமா அப்படி அடிக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு செட்டா வரான்னு பார்த்தேன், நல்ல அடிதாங்கிறாரு. ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. சரியா? இப்படிலாம் பண்ணலாமாமா? நீ அடிச்சா பரவாயில்ல, ரோகிணி அடிச்சா கட்டு சோறு அவுக்காதீங்க நடுவர்களே. அதெல்லாம் சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல வச்சுக்கணும் சார். உண்மையிலே வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஆண்கள் கொஞ்சம் மாநிலமா கருப்பா நம்ம தமிழ்நாட்டு கலர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் மனசுல எல்லாம் என்ன தெரியுமா ஓடி இருக்கும், எங்க அம்மா நான் வயிற்றுக்குள்ள கிடக்கையில ஒரு 2-3 கிலோல குங்கும பூவை அள்ளி கொட்டி தின்றுந்தான்னா நான் பிறக்கையில கொஞ்சோண்டு வெளியா பிறந்திருப்பேன், கரையில பிறந்துட்டேனேன்னு கண்ணாடியை பார்க்கும்போது திட்டுறது. ஆனா அப்படிப்பட்டவங்களை கூட பொண்ணு பார்க்க வரும்போது அவர் குணமான மனுஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஆட்ராட்டிக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க பெண்கள் வந்து அவரை பார்த்து அப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா? எப்படிமா? உன்னை கண்ட நாள் முதலாம் வச்சப்பட்ட கருப்பு தான், கருப்பு தான், கருப்பு தான், அஞ்சு முதல் எனக்கு தான் கருப்பு தான், கட்டி பசங்க கருப்பு தான், முத்தங்கிட்ட காத்திருக்கோ அந்த இடம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னா நீ பாடுற பாட்டு எல்லாமே ஒரு மயக்கமும் ஒரு கிரக்கமும் இருக்கிறதா? இருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கை என்றாலே ஒரு மயக்கம், கிரக்கம், கலக்கம், சந்தோஷம், குதூகலம், குஜால்டி எல்லாம் நிறைஞ்சிருக்கும். குஜால்டி? ஆமாங்க. என்ன டீனே தெரியலையேங்க. இது எங்க ஊர் பக்கம் போடுற டீ. அந்த மாதிரி குஜால்டின்னு அவர் கிளம்பிட்டார். குஜாலா அவர் ஒரு டீ அடிச்சுட்டு வருவாப்ல, மருந்து அடிக்கிறக்காங்க இல்ல டீ அடிச்சுட்டு வருவாப்ல. ஒண்ணு இல்லைங்க, இங்க வந்த உடனே நான் ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்லுங்க. நீங்க நடுவர் அவர்களே ஒரு சிறப்பான நடுவர், டீச்சர் மாதிரி வந்து கொஸ்டினை கேட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றவங்களுக்கு பாராட்டு விழாலாம் நடத்தி ஆமிச்சிங்களா? அவங்க ஒரு குடும்பத்து பெண், திருமணம் ஆன பெண். திருமணம் ஆனதுனால அவங்க கணவர் மட்டும் இல்லைங்க, அவங்கள சார்ந்திருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பொண்ணாடை போர்த்தனமா, அந்த பொண்ணாடை எடுத்து அப்படி எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கு கொடுப்போங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அங்க பாத்தீங்களா ரங்கநாதர் பள்ளிக்கூடம் எப்படி நோட்டீஸ் தான் விவரமான பிள்ளைங்கிறது. சிச்சுவேஷனை பத்தி கரெக்டா பேசுறது. எப்படி அப்ப அவர் திருமால் மாதிரி தூங்குறதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி. யாரு? நம்ம முருகவல்லி அக்கா தான் காரணம். முருகவல்லி அக்காக்கு மீண்டும் ஒரு கைது எடுத்துருக்கீங்க இல்லையா? சரி பச்சை துண்டுதாக்கா. என்னங்கா அண்ணன்? சரி ஏதோ ஒரே குடும்பம் போகமா. இங்க பாருங்க, நான் பேசி நம்ம தப்பிச்சு போக முடியாது பாத்துக்கோ. நடுவர்களே, நான் அதனாலதான் தெளிவா சொன்னேன், குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆள் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணேன். நீங்க அதை நோட் பண்ணிருக்கணும். நீ என்னமும் சொல்லு. ஐயா எந்திரிச்சிருவாருன்னு பாக்குறேன். ரங்கராஜர் பள்ளி கொண்டது பள்ளி தான் பண்றாங்க. ஐயோ படுத்தவனே எந்திரிக்க விடுறாங்களே. நீங்க படுத்துக்கங்க, படுத்துக்கிட்டே கேளுங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பிள்ளை குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போயிருச்சுன்னா அதுக்கு எம்புட்டு பொறுப்பு வருங்கிறது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் எப்படி ஜாலியா இல்லன்னு நீங்க சொல்ல முடியும் நடுவர்? கண்டிப்பா கிடையாதுங்க. இப்ப வந்து நீங்க பேச்சுலரா இருக்கீங்க, நம்ம தம்பி மீச வச்சிருக்காப்லயே, அவருக்கெல்லாம் 16 ரத்த புண்ணு கிடக்கு. 16 ரத்தம் ஒண்ணு கிடைக்குது. அந்த போய் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லங்க, யாரை செலக்ட் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். பேசாம 16 ஒரே தாம்பு கயிறா வாங்கி கட்டிடுவோமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஆனா உண்மையிலே இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னதான் ஜாலியா பேசிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல மச்சான், ஒரு மாதிரி ஓட்டப்படைக்கல நண்ட விட்ட மாதிரி என்னத்துக்கிட்டா லொடுன்னு பேசிக்கிட்டு இரிட்டேட் ஆகுமா? ஆகாதான்? ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனா நமக்குன்னு ஒரு புள்ளைய பார்த்து அந்த புள்ளைய நம்மள ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வைப்பாங்க. வச்சோன்னு இங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான கிஃப்ட் என்ன தெரியுமா? இது கொடுக்கணும் சட்ட சிக்கலாய் போயிடும். என்ன கிஃப்ட்? அந்த அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க. என்ன கிஃப்ட்? மொபைல், செல்போனை வாங்கி கொடுப்பாங்க. நம்பரை பரிமாறி கொள்வார்கள். கொண்ட பிறகு என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் சாட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவும். சாட்டிங்ல இல்லங்க, அப்படி மணக்க 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 பேசுவாங்க பாருங்க. ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கு எத்தனை பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? அதுக்கு வேற அந்த காலத்துல இருந்தே பாட்டு சொல்லிருக்காங்க. என்ன பாட்டு அப்படி போட்டிருக்காங்க? துதுவலை இலையரைச்சு அருமைமா தொண்டையில நான் தொண்டையில அரைச்சி ஆகணும், கண்டிப்பா அரைச்சாகணும். கரகர தொண்டையா இருந்தாலும் எங்க அத்தானுக்கு என்னுடைய தொண்டை தேன் தொண்டையா தான் இருக்கும். அதனால நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. துதுவலை இலையரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் நாள் கணக்கா, தூங்காமணி விளக்க குண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஒரு வசையும் மாமனுக்கு தந்திரம் செஞ்சிடணும்.
அப்படி உண்மையிலே இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய கைத்தல அதாவது கான்பிடண்டா எடுத்துட்டு வந்திருக்குன்னா அந்த தன்னம்பிக்கைக்கே நம்ம பாராட்ட கொடுக்கணும். நன்றி. யாரேனும் அந்த பக்கம் ஒதுக்குப்புறமாக இருந்தார்கள் என்றால் மருந்தடிப்பவர்களை மிக சீக்கிரமாக இந்த செல்போன் வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் நிறைய குடும்பத்துல நிம்மதியை தொலைச்சிட்டோம்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஜோர ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி காட்டுறவரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கால சூழலுக்கு புருஷர் தாலிய மட்டும் கட்டிவிட்டு நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. அவரை நாம என்ன கனவுலே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா இல்ல புறா காலில் தூது கட்டி அனுப்புறதா? டெய்லி சாயங்காலம் வீடியோ கால் பண்ணி நம்ம கிட்டதான் இருக்காப்லையா இல்ல கை மாறி போயிருச்சான்றதை நாங்க கண்டுபிடிக்க வேணாமா? கை மாறி போச்சா? என்னங்க ஏதோ பார்சல் கை மாறி போன மாதிரி சொல்றீங்க? மாறி போச்சு நடுவர்களே. நிச்சயதார்த்தத்தோட ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துறான் அந்த பையன். சரி இல்லன்னு சொல்லல, அதுக்கு ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துறான். அதுவும் இல்லன்னு சொல்லல, அந்த பிள்ளைக்கு இல்ல குடும்பத்துக்கே ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணி கொடுத்துறா. வீட்டுக்கு போறான். கல்யாணத்துக்கு 3 மாசம் இருக்கு. காலையில பேசுறான், மத்தியானம் பேசுறான், சாயங்காலம் பேசுறான், ராத்திரி முழுக்க பேசுறான். 24 மணி நேரம் பேசிட்டான். அந்த புள்ள பாத்ரூமுக்கு போறா பேசுது, ஸ்கூலுக்கு போறா பேசுது, காலேஜ் போறா, வேலைக்கு போறா. 24 மணி நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்ல, 2 டைவர்ஸ் ஆகி போய் இருக்கு கோர்ட்ல. இதுதான உண்மை. இதுக்கும் கைத்தட்டல் வருது. உண்மைதானே? அது 2 பக்கம் ஈக்குவலா இருக்கு. நான் என்ன தீர்ப்பு சொல்ல போறேன் எனக்கே தெரியல, பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுல நடுவர்களே, சொல்றது 100ல 1 சொல்றாங்க. 99 அப்படி கிடையாது. தமிழ் பெண்கள் எல்லாம் தமிழ் பண்பாட்டை பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதோட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க? இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா? தமிழ் குலத்துல பிறந்த ஆண்கள் அத்தனை பேரும் தங்கச்சியோ இல்ல பெத்த மகளோ உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலையா விட்டுட்டு வாமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆண்கள் இருக்கும் பொழுது இது நடக்கிறது ஒண்ணும் பிரச்சனை. இதுக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு கேங் வந்து கைத்தல் கொடுக்குதுன்னா அது வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நடுவர்களே. அது உண்மையில இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கணவன்மார்கள் உண்மையில இந்த சொல்றது 100க்கு 100 உண்மை. இங்க இருக்கக்கூடிய அவங்க மனைவியும் குழந்தையும் இருப்பாங்க. நம்ம கோவில்பட்டி சைடுல நிறைய அது உங்களுக்கே தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த போன்ல மட்டும் தானே எல்லாரும் பார்த்து பேச முடியும். இல்லன்னு சொல்ல முடியுமா? எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு மனைவி எழுதுறா, என்னை வாரி செல்லும் வசந்தமே எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க? நீ இட்ட முத்தம் பட்ட எச்சில் எதுவுமே காயலையே, டிக்கெட்டு போட்டாச்சு என்றதுமே குழம்புதையா என் மனசு. சிறப்பா தான் வாழுற, நீ சென்ற பின்பு சிரிப்பு இல்லாம வாழுற. எப்ப வருவ? நீ வரல என்று சொன்ன உடனே வயிற்றுல வளர்ந்த கரு கூட வருத்தத்தில் வலுவிழந்து போச்சுதையா. என்னை வாரி செல்லும் வசந்தமே எப்ப வருவேன்னு மனைவி இன்னைக்கு ஏறெடுத்து காத்து கொண்டிருக்காள். எப்படி சொன்னா அது போன்ல வீடியோ கால்ல மட்டும் நாங்க குடும்பம் வண்டி ஓடுது அப்படின்ட்டு அருமையான ஒரு பாயிண்ட். எப்பத்தான் வருவீக உள்ளம் எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல ஆசை மச்சானே. அருமைமா. உண்மையிலே நடுவர்கள் தூதுவளை மாதிரி வேற அரைக்க போறியா? நிறைய சொல்லிரு. அரளி விதையை மட்டும் அங்க அரைக்கலாம் இருக்கேன், மத்த எல்லா விதையும் இங்கிட்ட அரைக்கலாம் இருக்கேன். நடுவர்களே வந்து சமையல கொர 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 கொரன்னு தேய்ச்சிட்டு போயிருக்காரு. என்னமோ நாங்க கூட்டு வச்சா கூட்டு அவியல் வந்து அவியாதான், அவியல் அவியாவா, கூட்டு கூடாதாமா. இவர் வந்து அடுப்புக்குள்ள உட்காந்து பார்த்தாரா இல்ல இவர் தான் டெய்லி சிலிண்டர் போடுற வேலை பார்த்தாரா? பொய் 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 எல்லாத்தையும் பொய்யாதாங்க. எது பொய்ன்னு சொல்லிருக்கீங்க? இவர் சொன்னது பொய்யா இவங்க சொன்னது பொய்யான்னு அது அடுத்த பாயிண்ட் சொல்லுவாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன் சார், எல்லாருக்குமே அம்மா சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா சமையலை சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு தூக்கத்துல கூட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்குல நின்னு நடந்த மாதிரி நல்லா சாப்பிடுற நல்லா தெரியுது. தெரிஞ்சுக்க நடுவர்களே, நல்லா சாப்பிடுற உள்ளதான். அதே நேரத்துல அம்மா சமையல் இனிக்கும் பொழுது பொண்டாட்டி சமையல் எப்படி இனிக்கும் தெரியுமா? எப்படி இனிக்கும் தெரியுமா? பக்கத்திலே பொண்டாட்டி உட்கார்ந்து கணவரை நினைச்சுக்கிட்டே ஒண்ணு இல்லைங்க, வெறும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லெண்ணெயில பொரிச்சு எடுத்து தனியா வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில அப்படியே வெந்தயத்தையும் கடுகுளுந்தம் பருப்பை சின்ன வெங்காயத்தையும் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு விடுறது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்படியே எச்சி ஊறுது அவருக்கு. அப்படி சொல்லும் போது அந்த எண்ணெய் ஊறுது அப்படி பொரிச்சு எடுத்து அப்படியே அவர் நாக்கு ஊறுது. அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அப்படியே பொன்ன மாதிரி வதக்கி அது கூட தக்காளிகளை கொஞ்சம் கொட்டி அதை நல்லா கொலைய விட்டு கல்லுப்பு தோண்டு தூக்கி போட்டு அதுல குழம்பு பொடிகள் அப்படி வாரி வழங்கி அது நல்லா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்போட சேர்ந்து வரும் பொழுது அந்த புரிச்ச கத்திரிக்காய் உள்ள போட்டு பதமான்னு கொதிக்க விட்டு தட்டுல சோத்த கொட்டி பக்கத்துல மாமான உட்கார வச்சு அதுல ஒரு கரண்டி குழம்ப ஊத்தி நடுவுல கத்திரிக்காய் சொத்துன்னு விழுந்து
சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி இனிக்கும் தெரியுமாங்க? சத்தியமா கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் வச்சு பொரிக்க முடிஞ்சு போச்சு. அதுல ஊத்தி அதை பண்ணி அதை கத்திரிக்காய் உள்ள சொட்டு பண்ணுங்க. முதல்ல ஒரு போன வாரம் சாம்பார் வச்சிருந்தாங்க என் வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்காரங்க வாயில கொண்டு போறேன், உப்பு போடல. அப்போ ஒரு மனுஷனுக்கு கோவம் வருமா வராதான்? நேரம் சொன்ன சாம்பார்ல உப்பு போட்டியான்னு. கொஞ்சம் இருக்கு, இப்ப வாங்கிட்டு வரேன்னா. நான் பக்கத்து தெருவில் தான் மளிகை கடை, போய் உப்பு தான் வாங்க போறா போல நீட்டிச்சு சாப்பாடு முன்னாலேயே பிச்சைக்காரனை போலே உட்காந்துருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தேன், எங்க வீட்டு முன்னாடி ஒரு போலீஸ் வேன் வந்து நிக்குது. 10 லேடிஸ் கான்ஸ்டபிள் லத்தியோட வந்து நிக்கா. நேரே வீட்டுக்குள்ள வாரா. லத்தி கொஞ்சம் இங்க யாருல துப்பு கேட்ட பையன் உப்பு கேட்டது. ஐயா நான் தான் கேட்டேன். நீ உன் பொண்டாட்டி உப்பு கேட்டீங்களா? ஆமா கேட்டேன் ஐயா. நீ வாழ்க்கையில கேட்கக்கூடாது. உன் பொண்டாட்டி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸை கொடுத்துட்டா உன் மேல. நீ வாழ்க்கையில உப்பே கேட்க மாட்டேன்னு எழுதி கொடு. நான் இப்ப கேட்டிருக்கேன், வாழ்க்கையில நான் உப்பே கேட்க மாட்டேன். அப்படி கேட்டேன்னா பெண்கள் வன்கொடுமை சட்டத்துல என்ன உள்ள தள்ளிடுவேன்னு எழுதி வாங்கியிருக்கா. வீட்டுக்குள்ள உப்பே கேட்க முடியல, நீங்க குழம்பு வச்சாலாம். இன்று முதல் உப்பத்தூர் மேடையில் உப்பு பேச்சாளராக சிவராஜன் அவர்களை நியமிக்கிறோம். ஒரு பெரிய அட்டகாசமான கைதற கொடுத்தாங்க. மருந்து தயவு செஞ்சு யாராவது வாங்கிட்டு உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா துளியூண்டி எடுத்து போட்டு திங்க வேண்டியதானே. அதுக்கு தௌலத்தா சவுடாலாம் எங்க கிட்ட எதிர்த்து பேசினா சங்க முடிக்காம சோழிய முடிக்காம இருக்க சந்தோஷப்படணும். அந்த பிள்ளை என்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து எவ்வளவு தூரம் அழகா வச்சு சொல்லுச்சு. என்ன கத்திரிக்காய் சாப்பிடும்போது என்ன கத்திரிக்காய்க்கு ஒரு பாட்டு எழுதி போட்டாங்க. கடைசியில இவர் பஞ்சாயத்தை கூட்டி விட்டாருங்க. என்னம்மா அப்படி என்ன பாட்டு? அப்படியே அந்த சோத்தை போட்டு தூமலையிலேயே அவங்க சரிஞ்சு கிடக்காங்க. அடுத்த வலைய போடுவாங்க. அப்படியே என்ன கத்திரிக்காய் குழம்பு மாமா எடுத்து ஒரு வாய் அப்படி வைக்கும் போது மாமனை பார்த்து நித்த நித்த நெல்லிச்சோறு கத்திரிக்காய் நித்து வச்ச மீன் குழம்பு என்னை எனக்கு தையா அப்படின்னு மாமனை பார்த்து பாட்டு பாடுங்க. நல்லா இல்லாத குழம்பு கூட ருசி கூட தெரியும்னா அது அன்போடு பரிமாறும் போது சார். இவர்கிட்ட அன்போட பரிமாற முடியாது. ஒரு அருவாவோட பரிமாறு திங்கியா கழுத்து சேர்த்து 2 போடுவாங்க அப்படின்னு போட்டாதான் இவருக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். இவரெல்லாம் வந்து காதலிக்கவும் லாய்க்கில்ல, கல்யாணம் பண்ணவும் லாய்க்கில்ல. எனக்கு தெரிஞ்சு சாமியார போடுறது சத்தியத்தில் நித்தியமான உண்மையாக இவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. பாவம், பரிதாபத்துக்குரிய மனுஷனா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நித்யானந்தா கிட்ட அடுத்த ஒரு அட்மிஷன் அவருக்கு தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு இல்லங்க வந்ததுல இருந்து திட்டுறாரு. பொட்டாட்டிகளால காசு கரியா போகுதுங்க. என்னத்த கரியா போகுதுன்னு நினைக்கிறேன். இவரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிருந்த அருணா கயிறு கூட இத்து தொங்கிக்கிட்டு இருந்த நிலைமையில இருந்துச்சு. கையில பாத்தீங்களா கொஞ்சம் ஓவரா தெரியல. அவங்க வைஃப் சொன்னாங்க அப்படி கிடந்த மனுஷனை கையில பாத்தீங்களா பல்ல 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 பல்லன்னு பிரேஸ்லெட், அப்படி இந்த கையில பாருங்க பல்ல 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 பல்லன்னு வாட்ச். எல்லாம் எங்க மாமியார் வீட்டுல கொடுத்த சீதனத்தை வாங்கி போட்டு இப்படி 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 பேசி ஆட்டிக்கிட்டு கைய. பொண்டாட்டிகள் பிடிக்கல. அப்ப பொண்டாட்டிகள் பிடிக்கலன்னா பொண்டாட்டிகள் போங்க. பொண்டாட்டிகள் இல்ல பொண்டாட்டி. அவர் 5 தடவை சொன்னாரு பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. அதனால 5 இருக்குமோ நான் நினைச்சிட்டேங்க. அதனாலதான் சொல்றேன் நடுவர்களே. ஒண்ணும் இல்ல நடுவர்களே, இவர் வந்துட்டு கல்யாணம்னாலே விரக்தி, கல்யாணம்னாலே ஒண்ணும் இல்லைங்க. 90s கிட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, கல்யாணம் எவ்வளவு ஒரு சுகமான ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். கனவுல தூங்கும் பொழுது நம்ம பேண்ட்ல கட்டிருக்க நாடாவுக்கு 4 கயிறு முடிச்சு போட்டுட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய செல்ல குட்டிங்க சார் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கல்யாணம் எவ்வளவு ஒரு சுகமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஒண்ணு இல்ல போக்குல ஒரு விஷயம். நடுவரவர்களே, இந்த கல்யாணம்ன்றது 90s கிட்ஸ்க்கு வந்துட்டு எட்டா கனியா இருந்துகிட்டு இருக்குங்க. 10-15 பொண்ணை பார்ப்பேன். ஒரு பொண்ணும் மூக்கு நல்லா இல்ல, காது நல்லா இல்ல, ஐப்ரோ ஷார்ப்பா இல்லன்னு மொக்க காரணமா சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாளுங்க. ஆனா அப்படியும் பாருங்க, ஒரு 2K கிட் வந்து கட்டுனா உங்களை தாங்க கட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குங்க பாருங்க. அவனுக்கு தெரியறதெல்லாம் அழகா தெரியுங்க. இந்த உலகமே ஒரே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த பியூட்டிஃபுல்லா எப்படி இருக்கும் நீங்க கூட அழகா அந்த மாமா பார்த்து ஒரு பாட்டு பாடுவீங்க. அந்த பாட்டு என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்கேன் எனக்கும் தெரிய மாட்டாங்க. இந்த பாட்டு எடுத்து விடு பார்க்கலாம். அதுவும் அந்த 90s கிட்ஸா இருந்தா கூட அந்த காலத்து பாட்டு எடுத்துட்டு வந்து அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு அப்படியே அந்த பொண்ணு அந்த 90s கிட்ஸ் சொல்றலாமா. இந்த 90s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அப்பா 80s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். 2K கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இந்த 3 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருப்பா? நான் சொல்லவே இல்லை. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ். இருங்க, முழுசா சொன்ன பிறதான் கேட்கணும். அழகா இருந்தா அது 2K கிட்ஸ்.
அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். கைத்தட்டுங்க பரவாயில்ல. அந்த எந்திரிச்சு நம்ம 80s கிட். அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ். பாத்தியா? இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலதாங்க இந்த 2K கிட்ஸா இருக்கக்கூடியவங்க அரேஞ்ச் மேரேஜ்க்கெல்லாம் வந்து 90s கிட்ஸ் சரிபட்டு வர மாட்டாங்க. நம்ம லவ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டு அவங்க லவ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பசங்க மனசு அப்படி ரெக்க கட்டி பறக்கும் பாருங்க. சின்ராஸ் மாதிரி பறந்துகிட்டே பாடுவானுங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் மனம் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை. என்ன பண்றீங்க? 90s கிட்னு சொன்ன உடனே வடிவேல் மாடுலேஷன்ல தான் லலலலலலா வருது. ரொமான்ஸ் அப்படின்னு வடிவேல் மாடுலேஷன்ல நாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நாங்க இருப்போம் அப்படின்ட்டு. வந்து கல்யாணத்தை வந்து பிடிக்கலன்னு சொல்றீங்க. வந்து பெண்கள் எல்லாத்துக்கும் பெருசா வைக்கக்கூடிய குறைகள் என்ன? இந்த கணவன்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் புடவையா வாங்கி தள்ளுறோம், பீரோல்ல வந்து அடுக்கி வச்சது பூரா வச்சடையா தாங்க இருக்கு. ஏன் வேட்டிக்கு ஒரு அம்மா தூள் கொடுத்துருக்காளா அப்படிங்கறத கேக்குறீங்களா நடுவர்களே? ஒண்ணு இல்லைங்க, இந்த நிறைவா சொல்லி முடிக்கிறேங்க. சொல்லுமா. ஆனா வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சேலையை வாங்கி கொடுக்கறமே குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளவே வச்சுக்க மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு புடவை அப்படி வாங்கி கொடுத்துட்டு பலாப்பழம் மாதிரி வெளியில கரடுமோட இருந்தா கூட உள்ள சொல்ல மாதிரி இனிப்பா இருப்பாங்க. பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு அவ கட்டிட்டு வரும்போது அப்படி ரசிப்பாங்க. பொண்டாட்டி 10 நாள் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா, இல்ல வெளியூர் போயிட்டா, இல்ல அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய புடவை தான் அவனுக்கு மெத்த விரிப்பு, அவளுடைய புடவை தான் அவனுக்கு போத்திக்கிற போர்வை, எல்லாமே புடவையில தாங்க அவனுக்கு நாட்கள் நகர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த புடவை எவ்வளவு ஸ்பெஷலான விஷயம். அந்த ஸ்பெஷலான விஷயத்துக்கு ஒரு பாட்டு ஒரு பாடி நம்ம நிறைவா முடிச்சுக்கலாம் நடுவர்களே. நீங்க அண்ணே நீங்க குடிச்சிட்டாடிங்க, ஒன்னும் பிரச்சனை யூ டேக் இட். அந்த புடவைக்குன்னு ஒரு பாடல் அந்த பாடல் எப்படி அழகா வந்து அந்த கணவர்மார்கள் எல்லாம் பொண்டாட்டிகளை பார்த்து இப்படி புடவை அழகா வடிவமா கட்டிட்டு வரும்போது பாடுனாங்கன்னா டோட்டல் குடும்பமும் ஹாப்பி என்ன ஹாப்பி. ஓகே. நீ கட்டும் ஜாலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி, உன் கட்டழகு மீசையில நனைஞ்சு போனேன்டி, சுட்டான மலையே நடந்துக்கலாமா, அடியே வெத்தன கடியே சுனாப்பு நான் தரலாமா. நடுவர்களே, நேரம் கருதி பெண்களை ரசிக்க தெரிஞ்ச விழிகளுக்கு திருமணம் அப்படின்றது குஜாலா இருக்குங்க. ரசிக்க தெரியாத மருந்து பாட்டில்களுக்கு அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் என்ற உண்மையை சொல்லிவிட்டு வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நர்மதா அவர்களுக்கு. கல்யாணமே முடியாட்டாலும் திருமணத்திற்கு அப்புறம் இப்படி 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 இப்படின்னு ஒரு சின்ன சின்ன ரசனையோடு கொண்டு போங்க. வாழ்க்கையில பிரச்சனை ரசிக்க தெரியாதவர்களுக்கு தான் வாழ்க்கை இருந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும். கொஞ்சமா ரசிங்க. எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். சத்தியமா அந்த ரசனையோடு தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது.